தண்டகாரண்யம். ஆமாம், ராமாயணத்தில் இந்த வனப்பகுதியை சார்ந்த கதைக்கு வந்து தண்டகாரண்யம் என்று ஒரு மிகப்பெரிய இதில் ஒரு விமர்சனம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு செய்திருந்தாங்க. அழைப்பு இருந்துச்சு. நம்ம இந்த சென்னை டி நகரில் பாலாஜி பவனில் தான் நண்பர்கள் கூட உட்காந்து நிறைய பெரிய வயதானவர்கள், இளைஞர்கள், நல்ல கட்சி அரசியல் ஆன்மீகம் எல்லாம் உள்ள நண்பர்கள் கூட இருப்போம். அப்போது சொல்லிட்டு இதை போகணுங்க அப்படின்னோடனே, என்ன படங்க? தண்டக்காரன். யார் படம்? இந்த பாரஞ்சித்தோட நீல ப்ரொடக்ஷன் சார்பாக பண்ணியிருக்காங்க. அதை அந்த பாரஞ்சித்தனை ஜாதி படம்லாம் எடுப்பார் அவர் தானே? அவர் ஐயோ அந்த ஆள் என்ன கொடுத்துருக்க போகிறாரு? ஜாதி படம் அது என்ன? வாங்க சார், ஒரு கிளப்பு போவோம், ஒரு தண்ணி இன்னி சாப்பிட்டு வரும் அப்படின்னு சொன்னார். ஏங்க விமர்சனங்க, ஒரு பெரிய பல கோடிக்கணக்கான ரூபா பண்ணியிருக்கிறாரு. நல்ல ஒரு எப்போதும் செய்யக்கூடிய ஜாதி படம் தாங்க. இப்படி தான் ஒரு இமேஜை வச்சுக்கிட்டு, இது ஒரு படித்தவர்கள், எல்லா அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படி ஒரு இமேஜை வச்சுக்கிறாங்க. ஒரு இமேஜ் ஒரு மனிதன் மேலே ஃபால் பண்ணி விட்டாச்சுன்னா அதை ஒழிக்கிறது வேறு எதுவுமே இல்லை. இது வந்து அவர்கள் மட்டத்தில் மட்டும் இல்லை, விமர்சனம் கொடுக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து பாரஞ்சித் வந்து உடனே ஒரு ஜாதி படம் எடுப்பார், ஒரு புரட்சி படம் எடுப்பாருங்கிற மாதிரி ஒரு இமேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையில் என்னவென்றால், அவர் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாம் விளிம்பு நிலை மக்கள், இன்னும் சொல்ல போனால் பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் நிறைய விஷயங்கள் கொடுப்பார். இதில் என்ன செஞ்சிருக்கிறேன்னா, அதியன் ஆதிரை ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த இயக்குநர்களை தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். ஆமாம், இதுக்கு முந்தி வந்து 2ஆம் உலகப் போரின் கடைசி கூண்டு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு திரைப்படத்தை திரைப்படமாக எடுத்தார். அது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு, கலவையான விமர்சனம். இப்படி எண்ணங்கள் இருக்கிறப்போ கலவையான விமர்சனம் வந்துடும். அப்படி பண்ணாங்க. என்னங்க கதை? என்னங்க, அதாவது ஒரு வனப்பகுதி, இன்னும் சொல்ல போனால் ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், இன்னும் சொல்ல போனால் அரசு பதவிக்கு, அரசு பணிக்கு ஆசைப்படக்கூடிய மனிதர்கள், நண்பர்கள், இளைஞர்களை வச்சுக்கிட்டு அரசியல்வாதிகள், இன்னும் சொல்ல போனால் பணக்காரர்கள், கள்ளக்கடத்தல்காரர்கள், ரொம்ப அவங்கெல்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த ஏழைகளை பிழிகிறார்கள், பிழிந்து அவருடைய உழைப்பை உறிஞ்சுகிறார்கள்ங்கிறத ஒரு அற்புதமாக காட்டப்பட்டிருக்கு. ஆமாம், ஒரு வனப்பகுதியில் இருக்கக்கூடிய ரொம்ப ஏழை எளிய ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவருங்கிறதுனால ஒரு காமனாக சொல்லியிருக்காங்க. மற்ற இது இன்டர்நேஷ்னல் லெவலில் போகக்கூடிய படம், அது தமிழுக்காக பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னலில் இன்னும் சொல்ல ஆல் இண்டியா, பேன் இண்டியா தாண்டி இன்டர்நேஷ்னல் போகக்கூடிய படங்களில் இது ஒரு ஆகச்சிறந்த படம். இதில் என்னென்னா, அட்டகத்தி தினேஷ் ஒரு நல்ல நடிகருங்கிறத அவர் ஒரு கேரக்டர், அன்னைக்கு கமலஹாசன் வந்து வளைச்சி புது கேரக்டர்லாம் செஞ்ச மாதிரி அட்டகத்தி தினேஷ் என்று அவர் வந்து அவர் ஏனோ அந்த படத்தோட உழைப்புகள், ஒரு புரட்சியாளராக, ஒரு அண்ணனாக, ஒரு குடும்பத்தின் மூத்த தலைவனாக, நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மனிதர்களின் ஒரு குரலாக எப்படி பண்ணுறாருங்கிறத அட்டகத்தி தினேஷ் செஞ்சிருக்கிறார். அது மாதிரி கலையரசனுடைய நடிப்பு வந்து எல்லாரும் ஏற்கனவே அவர் கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் என்பது இன்னும் திரையுலகம் வந்து இன்னும் அவருக்கு நிறைய இன்னும் உயரத்தை கொடுக்கவில்லைங்கிறது ஒரு பெரிய வருத்தம். இந்த படத்தில் அது கிடைச்சிரும். என்ன, தமிழ்நாட்டில் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் ரொம்ப குறைச்சலாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காது. நேற்று வரை அரைக்காட்சிட்ட கோவணம் தானே கட்டிகிட்டு இருந்தான். அதனால் அவர்களை அந்த பாதையிலே பார்வையிலே பார்ப்பார்கள். அது எல்லாருக்கும் உள்ளே தானே. அந்த நடிப்பை வந்து இன்னைக்கு உலகம் பாராட்ட போகுது. உலக அளவில் போகக்கூடியதில் அது நம்முடைய பாராட்டுகள் தெரிவித்து ரொம்ப மகிழ்ச்சி. ரித்விகா எப்போதுமே இந்த இயற்கை, அந்த கணவன் மனைவி, அந்த காதலில் ஒரு இணக்கம், அவர் வந்து நிறைய பாரஞ்சித்தோட படங்களில் அழகாக அவர் ப்ரெசன்ட் பண்ணுவார். அவருக்கும் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கிது. பாலசரவணன் சார் என்ன நடிகர் சார்! அதாவது ஒரு கேஷுவலாக ஒரு ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய பாத்திரத்தை அவர் காமெடியாக கன்வெர்ட் பண்ணிக்குவார். ஆனால் சொல்ல வேண்டிய கருத்துக்களையும் புரிய வேண்டிய விதத்தில் புரிய வைக்கிறதுக்கு பாலசரவணன் மிக தெளிவாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறார். அருள்தாஸ் வில்லனில் வந்து, அதாவது ஒரு வனத்துறை அதிகாரியாக அந்த எளியவர்கள் அரசியல்வாதிகளோட நட்புறவு,
லஞ்சம் லாவணியம். இப்போ லஞ்சத்துறை என்று ஒரு துறை என்பது எதற்காக? அரசு ஊழியர்கள், அரசு அலுவலர்கள் வாங்கக்கூடிய லஞ்சம் லாவணியத்தை வந்து பிடிக்கிறது, அதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது தான். அந்த அப்படி ஒரு துறை இருக்கும் பொழுது எல்லாத்தையும் மீறி அரசியல்வாதிகளுடைய கையில் போட்டுக்கிட்டு, பெரிய பெரிய மனிதர்களை கையில் போட்டு எப்படியெல்லாம் வந்து ஏழை எளியவர்களை புரிகிறாருங்கிறத அருள்தாஸ் வந்து ரொம்ப அருமையாக, ஷபீர் கல்லாக்கர், ஆமாம், அவர் ஒரு நண்பராக ஒரு மிலிட்ரியில் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேரலல் மிலிட்ரியை, ஒரு மிலிட்ரியில் உள்ள மிகப்பெரிய அதிகாரி, மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைச்சர், அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த இதெல்லாம் பிடிக்கிறாங்க இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் அந்த தீவிரவாதிகளை சரண்டர் பண்ண வச்சு அவர் புதிய தொழில் செஞ்சு கொடுக்குறேன். அப்படி ஒரு தீவிரவாதிகள் கும்பலுக்காக தயார் செய்யப்படும் மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறேன்னு தயார் செய்து, இந்த மிலிட்ரியில் யார் பிடிச்சாலும் அடித்தாலும் என்ன செய்றீங்க, நீங்கள் வந்து இதுதான் நாங்கள் வந்து தீவிரவாதி தான் சொல்லணும், அப்போ தான் நான் அடுத்தாப்புல உங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்ட்டு மிலிட்ரியில் இடம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா வாங்கிக்கிட்டு அந்த போஸ்ட் மிலிட்ரியிலே ஒரு பேரலல் மிலிட்ரி நடத்துவதற்கு ஒரு ட்ரைனிங்கு, அடி மிதிப்பட்டாலும் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவர்களை தீவிரவாதி போல மிலிட்ரிக்காரனாக போய் தீவிரவாதி போல பண்ணுவது என்பது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. அது நடந்திருக்கு, அது பத்திரிகையில் வந்திருக்கு, பத்திரிகையில் வந்ததை காமிக்கிறாங்க. அது உண்மை நிகழ்வு தான். அதை அடிப்படையாக வச்சு தான் புனையப்பட்டிருக்கு தவிர, இது அந்த வனப்பகுதியையும் அது குறிப்பாக காற்றின் உட்புறங்களிலும் அந்த கேமரா ரன் ஆகிருக்கு பாருங்க. கேமரா மட்டுமல்ல, அந்த இடத்துல இருக்கும் பொழுதே அந்த நடிப்போட கேமராவும் இசை ஜஸ்டின் பிரபா பண்ணியிருக்கிறார். என்னங்க இசை வந்து கொடுக்குறப்போ போட்டு ரெண்டடங்கிற அடிக்காமல் அந்த பழங்குடி மக்கள், இன்னும் சொல்ல போனால் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணும் பொழுது அந்த தினேஷுக்கும் நம்ம கலையரசனுடைய அப்பாவாக நடிக்கக்கூடியவர்கள், அந்த பாடல்களில் வந்து சோகத்துக்கு வந்து இளையராஜா ஏற்கனவே அவரே சில அந்த ராகங்கள் கொடுப்பார். இது ஒப்பாரிகளை வந்து பேரலல் பண்ணும் பொழுது அப்படியே கண்கலங்குவது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி நடக்குமான நடக்குது. அது சென்சார் ஆச்சான்னு கேட்டாங்க. என்னங்கண்ணா இப்படி ஒரு மேட்டருக்கு சென்சார் ஆனாங்களே, சென்சார் அதெல்லாம் பண்ணியாச்சுங்கன்னு அவர்கள் அனுமதித்து முழுமையாக யூஏ சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து யார் யார் பார்க்கலாம், தமிழ்நாட்டில் பிறந்த, இந்தியாவில் பிறந்த, உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் குடும்பத்தோடையும் பார்க்கலாம், நண்பர்களோடையும் பார்க்கலாம். பார்த்து அனுபவத்தை ஃபீல் பண்ணுறதுன்னு சொல்கிறோம்ல, அதை செய்து ஒரு நல்ல பொழுதுபோக்கு படம், நல்ல கதையம்சம் உள்ள படம், அரசியல் பேசுது, நல்ல அழுத்தமான ஆழமான கருத்துக்களை கொடுக்குது, நல்ல படம். இதை யாரும் மிஸ் பண்ண, அதாவது டிவியில் வரும் அல்ல ஓடிடியில் வரும்னு வெயிட் பண்ணாமல் தேட்டரில் போனால் அந்த ஃபீலை பார்க்குறீங்களா, பார்க்கலாம்.